கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமோன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். நேற்று தான் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெரியாரை போற்றணும்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்க பல பெரியாரை தவிர்த்து பல்வேறு தலைவர்களுக்கு பெரியார்னு பெயர் சொல்லியிருக்கார் சீமான் அவர்கள். குறிப்பாக பார்த்தோம்னா விசிக தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் இவங்க தான் பெரியார், இவங்க இன்னொருத்தவரை பெரியார்னு சொல்றாங்கிற மாதிரி பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்காரு. அதுக்கு இன்னைக்கு விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் கூட ஒரு பிளே கொடுத்துருக்காங்க. பெரியார் அவர்களை நீங்க கொச்சைப்படுத்தி பேசுறீங்கன்னா நீங்க எப்படிப்பட்ட ஆளா இருப்பீங்கிற மாதிரியான பல கருத்தை கூட வச்சிருக்காங்க. சீமானவருடைய அந்த தொடர் பெரியார் அவரை எப்படி சார் பாக்குறீங்க? இந்தியாவில் தேசபிதா என்று சொன்னால் RSS காரன் 1000 தேசபிதாக்களை உருவாக்குகிறான். ஆனால் காஷ்மீர் முகடிலிருந்து கன்னியாகுமரி முனை வரை மக்கள் நெஞ்சங்களில் நிறைந்திருக்கக்கூடிய ஒரே தேசபிதா மகாத்மா என்று சொன்னால் காந்தி தான். இவன் மகாத்மா காந்தியை சுட்ட கோட்சேவ மகாத்மான்னு சொல்றான். மக்கள்கிட்ட எடுபடுமா? மக்கள்கிட்ட நிக்குமா? சர்தார் வல்லபாய் பட்டேலே காந்திக்கு எதிராக நிறுத்தி காட்டுறான் பாஜக. 1000 கோடி ரூபாய்க்கு மேல குஜராத்ல காந்தியார் பிறந்த குஜராத்ல ஒரு புகழை கெடுக்க விடுவதற்காக பட்டேலுக்கு சிலை வைக்கிறான். சிலையை 10 பேராது போய் பார்க்கிறானா? மக்கள் நெஞ்சங்களில் இந்தியாவில் மனிதன் உள்ளவரை, இந்த கடல் நீர் இருக்கும் வரை, இந்த நாட்டில் உலகத்தில் மகாத்மா என்று சொன்னால் காந்தியை தான் சொல்லுவாங்க. அது மாதிரி சின்ன பிள்ளைகிட்ட ரோஜாவின் ராஜா அப்படின்னு சொன்னா நேரு தான். நேரு மாமா குழந்தை எழுதணும்னா நேரு தான். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் பச்சை தமிழர் என்று சொன்னால் காமராஜர். சட்ட மாமேதை அப்படின்னு சொன்னா எத்தனையோ சட்ட மாமேதை வந்துட்டாங்க. டாக்டர் அம்பேத்கரை தவிர இன்னும் யாரும் அந்த இடத்த நிரப்ப முடியாது, எப்பயும் வர முடியாது. அதே போன்று கலைஞர் அப்படின்னு சொன்னால் தலைவர். கலைஞரை தவிர இன்னொரு கலைஞர் உருவாக முடியாது. உருவாக்க நினைக்கிறது முட்டாள்தனம், தற்கூரித்தனம், தானாக்குணா. புரட்சி தலைவர் அப்படின்னு தமிழ்நாட்டில் சொன்னா எம்ஜிஆரை தவிர இவங்க 1000 புரட்சி தலைவர் எனக்கு தெரிஞ்சு உருவாக்கிட்டாங்க. புரட்சின்னு உருவாக்கி பார்த்தாங்க. இன்றைக்கும் மக்கள்களில் என்றைக்கும் நீக்கமர நிறைந்திருப்பவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். அம்மா என்று சொன்னால் எத்தனை அம்மாக்களை உருவாக்கி காட்டுறாங்க. ஆன்மீகத்திலும் பல அம்மா எல்லாம் வருது பார்க்கிறேன். ஆனா புரட்சி தலைவர் அம்மா தான். அது மாதிரி தளபதி அப்படின்னு சொன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த 20 ஆண்டு காலத்துல தளபதி ஸ்டாலின் தான். அவரை மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றது இல்லை, பெரும்பாலும் தளபதி தான் சொல்றாங்க. இப்படி தமிழ்நாட்டில் அமைஞ்சிருச்சு. அறிஞர் அப்படின்னு சொன்னா அண்ணாவை தவிர வேற யாரும் அதை சொல்லு குறிக்கிறது இல்லை. அறிஞர் அப்படின்னா அண்ணா தான். பெரியார் அப்படின்னு சொன்னா நம்முடைய தந்தை பெரியாரை தவிர வேற யாரையும் மக்கள் நினைக்கிறதும் இல்லை, வணங்குறதும் இல்லை, போற்றுறதும் இல்லை, பாராட்டுறதும் இல்லை. அப்படி அந்த பெரியார் பிம்பத்தை உடைக்கணும்னு வந்தவங்கெல்லாம் மண்ணோடு மண்ணாயிட்டான். பெரியார் பிம்பத்தை உடைப்பேன் என்று சொன்னவனெல்லாம் வரலாற்றில் சூழல் தெரியாம ஆயிட்டான். வரலாற்றில் அவன் பேரே தெரியாது. இந்தியாவில் மிகப்பெரிய கவர்னர் ஜெனரல் ராஜகோபாலாச்சாரி சுதந்திர இந்தியாவில் ஒரு இந்தியன் கவர்னர் ஜெனரலாகவும் முதலாவதும் கடைசியாக அந்த பதவியை அலங்கரித்தவர் மவுண்ட் பேட்டன் பிரபுக்கு பின்னாடி ஒரு ஆங்கிலேயனுக்கு பின்னாடி ஒரு இந்தியன் என்று சொல்லப்படுகிற ராஜகோபாலாச்சாரி தான் இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரல். அந்த கவர்னர் ஜெனரல் அந்த ராஜாஜி புகழ் இருக்கா? அந்த ராஜாஜிய முதலமைச்சர் பதவி இறக்குறவர் பெரியார். அதனால பெரியார் பிம்பத்தை உடைப்பேன், அவர் கோட்டையை தகர்ப்பேன்னு சொல்லி வர்றவே தர்ப்புல தூக்கிட்டு வர்றான். அவங்கிட்ட பாப்பா கிட்ட என்னடா இருக்கு? தர்ப்புல இருக்கு. இப்ப நீ யாரோ பெரியார்னு சொல்லி பாக்குற. கப்பலோட்டிய சிதம்பரம் வாவுசி அவர்கள் நான் பெரியாரை வணங்குகிறேன் என்று பேசுகிறார்.
கப்பலோட்டிய தமிழன் வஉசி விடவா நீ பெரிய ஆளு? நடக்குமா? உடைய செயல் எடுக்குமா? மக்கள் எள்ளி நகையாடுவர்கள் கோமாளியாக கூத்தாடியாக எவன்கிட்ட காசு வாங்கிட்டு அதுக்கு பேசுறான். வாங்கின காசை விட கூவுறான்னு தான் சொல்லுவான். பெரியார் போல கெடுக்கிறதுக்கு நீலாம் ஒரு ஆளா? பெரியாருடைய மயிர் இருக்கு பாரு, ஒரு மயிருக்கு சமமானவனி. வேற இடத்துல இருக்கிற மயிருக்கு சொல்லிடுவோம் நீ. ஜாக்கிரதை, எச்சரிக்கை. உன்னை நம்ம மனோஜ் தம்பிகள்லாம் மைனர்லாம் நார் அடிச்சுட்டாங்க. உன் தம்பிய தொம்பியெல்லாம் அப்படியே ரூட்டை கொடுப்பாங்க. ரூட்டை கொடுத்து பாருங்க, நார் அடிச்சுட்டாங்க. இதை விட உலகத்துல தூக்கு, அதாவது மானம் ரோசம் வெக்கம் சூடு சொர்ணம் இருந்தா இந்நேரம் தூக்கு போட்டு பெரியாரை பேசினேன், என் குற்றெல்லாம் உடைச்சு நாசப்படுத்திட்டாங்க, என் மான மரியாதை போச்சு, நான் இனிமே வாழ்றதுக்கு அர்த்தம் இல்லைன்னு சொல்லிட்டு நீ தூக்கு போட்டு செத்துருந்தா உன் பேர் நின்றுக்குண்டா தமிழ்நாட்டுல. நீ அதான் செஞ்சிருக்கணும். நான் கூட அந்த கூட்டத்துக்கு போக முடியல, பல்வேறு நிகழ்ச்சிகள். ஆனா நார் அடிச்சிருச்சுங்க. தமிழ்நாடு அரசியல் இவ்வளவு ஒரு கேவலமான பேர்வழி, இழிவான பேர்வழி, மோசமான பேர்வழி, அயோக்கிய பேர்வழி, களவாணி போய முள்ளம்பாரி போய அத்தனை நிறைஞ்சிட்டு நீ பெரியார பேசுறா உன் குட்டுநட்டு தான் தெரிஞ்சு போச்சு. ஆடிட்டர் குருமூர்த்தி தான் உங்க கட்சி ஆரம்பிக்க சொல்லியிருக்கேன். சிவந்தி ஆதித்ய கூட்டு போய் விட்டுருக்கான். நம்மால் தானே நான் திருச்செந்தூர் பகுதியெல்லாம் நாடார் கூட்டத்தில் உன்னை பார்த்துருக்கனே, இவன் தானா அப்படின்னு சிவந்தி ஆதித்ய சொல்லிட்டு அவங்க அப்பா நடத்துற கட்சியை உன்னை கொடுத்துருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு. மறுத்திருக்கியா? நீங்க அந்த பத்திரிகை அலுவலகம் உனக்கு முழுமையா சப்போர்ட் பண்ணுது, அதை மறுத்துற நீ. இப்ப பசுமன்மானி செய்தி 8 காலத்துல தினசரி நீங்க பாருங்க, ஒரு பத்திரிகையில தொலைக்காட்சியில படம் வந்துகிட்டே இருக்கும். வேணா பெரிய தேச தலைவனா, தேச தியாகியா? இன்னைக்கு ஒரு செய்தி நான் தற்செயலா பார்த்தேன். நம்முடைய எல் கணேசன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் 1965 மொழிப்போர் தளபதி, சாதாரண நாள் இல்ல, மொழிப்போர் தளபதி. அவர் தான் 65 இந்தியர் போராட்டம் நடத்தினவர். இல்ல நீலாம் எங்களை பேசுறதுக்கும் உங்க கட்சியில இந்த தொம்பி வேற வேற இம்பின்னு சொல்லிடுவேன். மானம் கட்ட பிறகு ஜாக்கிரதையா இருக்கணும். மைனருக்கு பதில் சொல்லு. மனோஜை மிரட்டி பார்க்கறது, மனோஜை மயிரை கூட பிடுங்கணும் மணியே. ஏண்டா திருட்டு பிள்ளைகளா? பதில் சொல்ல, கருத்து மோது உன்னால பதில் சொல்ல முடியுமா? நம்முடைய எல்ஜி அவர்கள் இப்பொழுதுதான் இறந்த செய்தியை நான் பார்த்தேன். நாங்களாம் யாருன்றதை நீ தெரிஞ்சுக்க. நீ எல்லாம் எப்போ என் வயது தானே உனக்கு இருக்கும், என்னை விட வயது கூட இருப்பான். திருட்டு பையன். இந்திய போர் 1986 என் பேர் எங்க இருக்கு எல் கணேசன், தளபதி ஸ்டாலின், திருச்சி சிவா, நாங்களாம் மதுரையில் பேசுனேன். தச்சலா எனக்கு இந்த செய்தி கிடைச்சு. இப்போதான் எல்ஜி அவர்கள் இறந்தார் செய்தி. அவருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் குடும்பத்தாருக்கு. அவருக்கு இதை எல்ஜி எங்க இருக்காரு? 65 போராட்டம் எல்ஜியோட 86 நடத்தினவன். நீ எல்லாம் அப்பெல்லாம் கரகாட்டக்காரியோட சுத்திட்டு கரகாட்டக்காரி ஆட்டை போட்டு திரிஞ்சவன். இவன் என்னமோ மொழி என்ன பிரபாகரன். இதே மாதிரி எங்க 1000 ஆதாரம் வச்சிருக்க பிரபாகரனுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? அதனால அளவோட பேசு. பெரியார நீ பேசினா உன்னை விடவே மாட்டேன். இதை விட ஒண்ணு பேச முடியாது. பெரியார் அவர்களே பெரியார்னு சொல்லி முத்துராமலிங்க தேவர் அவர்களை பெரியார்னு சொல்லியிருக்காரு. பெரியார் அவர்கள் அதே போன்று காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த வரதாஜி நாயுடை பெரியார்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ஆதாரம் இருக்கு. இல்லைன்னு வாங்க ஆதாரத்தை. பெரியார் என்ன இவங்களுக்கு ஆதாரத்துடன் பேசணும். ஃப்ராடுக்கார இந்த ஆதாரம் இல்லாம என்ன கறி ஆமக்கறி ஊறுகாய் சாப்பிட்டேன்னு சொன்னவன் களவாணி ஊறுகாய சாப்பிட்டேன், மான்கறிங்க சார், மான்கறி சாப்பிட்டு இது சாப்பிட்டேன்னு சொல்லுவேன். என்ன கொஞ்சம் விட்டீங்களாக்க ஊறுகாய் சாப்பிட்டேன், சில்லி சிக்கன் சாப்பிட்டேன், மான் சில்லி சிக்கன் சாப்பிட்டேன். நானும் தம்பி ஒரு அண்ணன் பிரபாகரன் ஆளாளு கட்டிங் அடிச்சான் அப்படின்னு சொல்ற ஆளுவே. நீ விட்டா அப்படிதான் போவேன், கட்டிங் போட்டான் சரக்கு வாங்கிட்டு அப்படின்வேன். இந்த இருக்கு பாருங்க, முத்துராமலிங்க தேவரின் வழித்தோன்றல்கள் உங்களுக்கு காட்டுறேன். இதை நீங்க நெறியாளர் மூகே தேவர் அவர்களுக்கு ஒரு வாழ்த்து செய்தி அனுப்பிச்சிருக்காரு, அதை உங்களுக்கு அனுப்புறேன்.
அந்த வாழ்த்து செய்தியில வரதராஜ நாயுடே பெரியார் வந்து பெரியார்ன்றாரு. அவர் வாயிலே பெரியார்னு சொல்றாரு. முத்துராமலிங்க தவிர பெரியார்னு சொல்றாரு. மூக்க தவிர பாராட்டுறாரு. பாராட்டுவதுதான் திராவிட இயக்கம். நீ வந்து திருமாவர்களை சொல்றதுல எங்களுக்கு நெஞ்சார்ந்த மகிழ்ச்சி. ஆனா அவரை வேற மாதிரி சொல்லு, சமத்துவ போராளின்னு சொல்லு, புலின்னு, சிங்கம் சொல்லு. புலியா இருக்காரு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு தமிழ் உரிமை போரின் சிங்கமா கர்ஜனை பண்றாரு. நீ நியாயமா போதை விட்டு நீ வந்து கம்பெடுத்து கொடுக்கலாம்னு நினைக்கிறியே, திரும்ப அழகா இன்னைக்கு பழிச்சு விடுங்க. திரும்ப எதிர்கால தமிழ்நாட்டுடைய வரலாற்றுல நிச்சயமா ஒரு இடத்தை வரலாற்றில் பொறிக்கக்கூடிய ஒரு மனிதன், அது ஒன்றும் மாற்றமான கருத்து இல்லை. ஆனா நீ வந்து வம்புழுக்க பாக்குற. ஆனா சீமானுக்கு என்ன சொல்றேன்னு கேட்டா, வஉசியாலே பெரியார் போற்றப்பட்டவர். இன்னைக்கு நாட்டு மக்களால் பெண்களால் இந்த பெரியார் பட்டம் கொடுக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாநாட்டில் பெண்கள் டாக்டர் மூலூர் ராமாமிர்தன் தலைமையில, தர்மபால் தலைமையில் நடந்த கூட்டத்தில் பெரியார் என்ற பட்டம், பெரியார் என்ற பட்டத்தினாலதான் இன்னொன்னு சொல்றேன், எங்க சுப்புராயர், சுப்புராயருக்கு ஆதரவு இருந்ததாரு சொல்றான். பெரியார் என்ற மனிதன் இல்லாம தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஆட்சி அதிகாரம் தர பிடிச்சிருக்காங்களா? சுப்பராயருக்கு ஆதரவாக இருந்தவர், ஆட்சி அதிகாரத்துக்கு துணையாக இருந்தவர் தந்தை பெரியார். அதனாலதான் பெரியார். நீதி கட்சி படக அரசனுக்கு உறுதுணையாக இருந்தவர். இந்தியாவிலே பெண்களுக்கு முதலாக வாக்குரிமை வாங்கி கொடுத்தவர் பெரியார். நீதி கட்சி அவ பெரியார் சொன்னாம என்ன குற்றவாளி? நீ யார்? உன் பின்புலம் என்ன? காசுக்காக கூவுறவன் கூவிட்டு போ, மக்களுக்கு தெரியும். பெரியார் யார்? பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்று போராடிய மாபெரும் தலைவன். அவருடைய தலைமை தளபதி கலைஞர் 29 செங்கல்பட்டு மாநாட்டில் பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் பெரியார் தீர்மானம் போட்டாரு. 89 கலைஞர் கொண்டு வந்தார். இன்னைக்கு அவருடைய வழிகாட்டி தான் இந்தியாவுல இருக்க பெரியார் தானே. கோயில் இருக்கிற தெருவுல சீமா மானகட்ட பேரு, மார்பகத்தை மறைக்க கூடாதுரா, மார்பகத்துடைய அளவுக்கு ஏற்ற வரி போட்டான்டா மானம் கேட்டவனே. அதை எதிர்த்து போராட விடுறான் பெரியார். அந்த தெருவுக்குள்ள போகக்கூடாது. இதே சிவகாசி பக்கத்தில் இருக்கிற திருத்தங்கள் கோயிலுக்குள்ள நாடார்கள் போனார்கள் தானே வெட்டினாங்க. கண்டிச்சனைக்கு அறிக்கை கொடுத்து போராடிய தலைவன் யார்? கமுதியில நாடார்கள் உள்ள போக்குறான்னு சொல்லிதானே அன்றைக்கு வெட்டினாங்க. கமுதியில, திருச்செந்தூர்ல, அதே திருச்செந்தூர்ல தான் உன்னை மாதிரி தமிழ் தேசியம் பேசின சீப்பா ஆதித்தனார் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி எந்த கோயிலுக்குள்ள போக்குறான்னு சொன்னாங்களோ அவருக்கு கோயில் நிர்வாகமே பாப்பாங்க பூரா வந்து தலப்பா கட்டி ஜருக கட்டி அவருக்குள்ள கூட்டு போனாங்க. போக வச்சது திராவிடம்டா. திராவிடம் என்ன கிழிச்சு, பெரியார் என்ன கிழிச்சு? திருச்செந்தூர் கோயிலுக்குள் பரிவட்டம் கட்டி சீப்பா ஆதித்தனார் ஒரு காலத்துல போக்குறான்னு சொன்ன அந்த தெருவுக்குள்ளே போக்குறான்னு சொன்ன அந்த பகுதியில பரிவட்டம் கட்டி சீப்பா ஆதித்தனாரை சபாநாயகராக்கி அமைச்சராக்கி KP கந்தசாமியை அமைச்சராக்கி இந்து சமயத்துறை அமைச்சராக்கி கோயிலுக்குள் நுழையக்கூடாது அப்படின்னு சொன்ன அன்டச்சபிள். அதான் என்ன சொன்ன, தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு ரெண்டு இருந்துச்சு. ரெண்டையும் உடைச்சவர் தந்தை பெரியார். அவரை போய் நீ வந்து ஒரு பொறிக்கல எவ்வளவு வேணாலும் ஒண்ணு சொல்லலாம். பொறிக்கி நீ வந்து பெரியாரை பேசி தமிழ்நாட்டில் கிழிச்சு போறியா? தமிழ்நாடு வந்து நெருப்பா இருக்கு. பெரியாரை நீ பேச பேச நெருப்பா இருக்கு. நான் என்ன சொல்லி இந்த தேர்தலில் நான் பெரியாரை எதிர்த்து பெரியாரை கிழிச்சுதான் நிற்பேன் தேர்தல் சொல்லி நெல்லுவா பார்ப்போம். 10 தொகுதியில டெபாசிட் வாங்கினா நான் உன்னை ஒத்துக்கிறேன். 10 தொகுதியில பெரியார கடப்பாறை பெரிய பெரிய பார்ப்பன கடப்பாறை KT ராகவன் கடப்பாறையை தூக்கிட்டு வந்துதான் நீ உடைக்க போறன்ற. KT ராகவன் H ராஜா கடப்பாறையை தான் தூக்கிட்டு வரும்ன்ற. நீ வேற யாரு நயனா நாயந்திரன் கடப்பாறையை தூக்கிட்டு வந்து கூட பரவாயில்ல. நீ KT ராகவன் கடப்பாறையே H ராஜா கடப்பாறையும் தூக்கிட்டு வரும்னா அதை கடப்பாறை வலுவில்லாத கடப்பாறைப்பா தம்பி. தேவையில்லாத மாட்டிக்கிறாவ பருப்பு தின்ற பைய. நீயாவது பொய்யாவது அடிச்சு விட்டு இருக்க. அந்த கறி திண்டு இந்த கறி திண்டு பருப்பு தின்ற கடப்பாறை எந்திரிக்காது. அதனால எந்த கடப்பாறை வச்சு நீ ஒன்றும் செய்ய முடியாதுங்க. பெரியார் என்ற கடப்பாறை தொட்டுப்பார். நான் சீமானுக்கு என்ன சொல்றேன், நீ ஆரிய கடப்பாறையை தூக்கிட்டு வா. பெரியார் கோட்டைக்கிட்டு வர்றதுக்கு முன்னாடி
பெரியார் சிலை வச்சிருக்க நாடு பூரா அந்த சிலையில பெரியார் கடப்பார் இருக்குன்னு தேடி போய் தொட்டுப்பார், நீ என்ன ஆகுன்றது உனக்கு எச்சரிக்கை. நன்றி சார். நன்றி.